ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் முதலாம் வகுப்பு கணிதம் பார்க்கலாம். கணிதம் அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னாலே கூட்டல் கழித்தல் இந்த மாதிரி தான் முதல் வகுப்பில் இருக்கும். எண்கள் இருக்கும். அடுத்து பாருங்கள், மூன்றை குறிக்கும் பிற பெயர்கள் மும்மை மும்முறை அப்படின்னு சொல்லலாம். கூட்டல் அப்படின்றத நம்ம இணைத்தல் அல்லது ஒன்றாக சேர்த்தல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கழித்தல் அப்படிங்கிறத நீக்கல் அப்படின்ற இன்னொரு பெயரும் அதுக்கு உண்டு. அடுத்து முதலாம் வகுப்பு சூழ்நிலைகளில் ஓல்டு புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடு எங்கே அப்படின்ற ஒரு பாட்டு. ஸோ வண்ணக்கிளியே வீடெங்கே அப்படிங்கிற பாடல் எழுதுனது யார் அப்படின்னா அளவள்ளி அப்பா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து உலக கை கழுவும் தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 15 கொண்டாடுகிறோம். அடுத்து நம்மளோட நியூ புக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளோட நாலேஜ் வைஸ் இதெல்லாம் நம்மளுக்கு கேள்வியாக கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இதை ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எளிமையாக தெரியலாம், ஆனால் ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீளமான கழுத்து அப்படிங்கிறது ஒட்டகச்சிவிங்கி, நீளமான தும்பிக்கை அப்படிங்கிறதுக்கு யானைக்கு இருக்குது. வெகு உயரத்தில் இருந்து சிறிய பொருட்களை கூர்மையாக பார்க்கும் திறனுடைய பறவைகள் எதெல்லாம் அப்படின்னா கழுகு, வல்லூறு, பருந்து. நாயின் நுகர்வுத்திறன் மனிதனின் நுகர்வுத்திறனை விட 40 மடங்கு அதிகம். மனம் நிறைந்த பூக்கள் அப்படின்னாலே செண்பகப்பூ, மல்லிகை, ரோஜா. குதிக்க முடியாத ஒரே விலங்கு அப்படின்னா அது யானை. பாலூட்டிகள் அப்படின்றதுக்கு உதாரணம் சொன்னோன்னா நாய், கங்காரு, யானை. பறக்கும் பாலூட்டி அப்படின்னா வௌவால். நீந்தும் பாலூட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா திமிங்கலம். மனிதர்களும் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே பாலூட்டிகள் தான். பறவைகளும் ஒரு விலங்குகள் தான். பற்கள் இல்லை, அழகின் உதவியால் உண்ணும் பறவை. உண்ணும் அப்படின்னு எடுத்துட்டாலே அது பறவை தான். பறக்க இயலாத பறவை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஈமு, கிவி, பெண்குயின், நெருப்புக்கோழி. நீந்தும் பறவை வாத்து, அன்னம், நீர்க்கோழி. பூச்சிகள் அப்படின்னாலே 6 கால்களுடைய சிறிய விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். பூக்களின் சிறந்த நண்பன் அப்படின்னா வண்ணத்து பூச்சி. 6 கால்களுக்கு மேலுள்ள பூச்சி அப்படின்னா அது பூரான், சிலந்தி. பறக்க இயலாத பூச்சி அப்படின்னா அது வெள்ளி மீன். எறும்புகள் உணர் நீட்சிகள் மூலம்தான் என்ன செய்யும்னா பேசிக்கொள்ளும். ஒரு ஒன்வடை கேட்கலாம் இதை. நெருப்பு கோழியின் கண்கள் அதன் மூளையை விட பெரியது. பால் சத்து மிகுந்தது. பற்கள் எலும்புகளையெல்லாம் என்ன செய்யுதுன்னா பாதுகாக்குது. ஒரு நாளைக்கு 6 to 8 குவளை நீர் நம்ம என்ன செய்யணும்னா பருக வேண்டும். உப்பு, சர்க்கரை, நறுமண பொருட்கள் உணவின் சுவையை அதிகரிக்கின்றன. உலக நீர் தினம் அப்படின்னா மார்ச் 22. வாரத்திற்கு இருமுறையாவது கீரைகள் உண்ண வேண்டும். பொங்கல் என்பது அறுவடை திருநாள், அதாவது இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். பொங்கல் திருநாள் எத்தனை நாட்கள் கொண்டாடுகிறோம் அப்படின்னு கேட்டால் 4 நாட்கள் கொண்டாடுகிறோம். முதல் நாள் போகி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே என்ன செய்யுது அப்படின்னா நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க. 2ஆம் நாள் அப்படின்றது தைப்பொங்கல். சூரியனுக்கு நன்றி செலுத்த அறுவடை செய்த அரிசியில் பொங்கல் இட்டு வழிபடுறது தான் நம்ம தைப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம். 3ஆம் நாள் அப்படின்றது மாட்டு பொங்கல், அதாவது கால்நடைக்கு நன்றி செலுத்துதல். 4ஆம் நாள் அப்படிங்கிறது காணும் பொங்கல், உழவர் திருநாள்னு சொல்லுவோம். உறவினராக இருக்கட்டும், நண்பர், கோவிலுக்கு, சுற்றுலா தலங்கள், இவங்க வீடுகளுக்கெல்லாம் சென்று என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம மகிழ்வோம். கற்சிற்பங்களுக்கு பெயர் பெற்ற இடம் அப்படின்னா மகாபலிபுரம். கல்லின் ஒரு வகை கல் தான் என்ன கல் அப்படின்னா சலவைக்கல். கல்லோட ஒரு வகை தான் சலவைக்கல். தாஜ்மஹால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுவுமே ஒரு வகையான சலவைக்கல்லால் ஆனது தான். அடுத்து பாருங்கள், துள்ளுந்து அப்படின்னா அதை ஸ்கூட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்கூட்டர் அப்படின்றது இங்கிலீஷ், தமிழில் துள்ளுந்து அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோவை உருளி அப்படின்னு சொல்கிறோம். பஸ் அப்படின்றது பேருந்துன்னு சொல்கிறோம். கார் அப்படிங்கிறத மகிழுந்து, வேன் அப்படின்றத சிற்றூர்தி, ஏரோப்ளேன் அப்படின்றத வானூர்தின்னு சொல்கிறோம். அடுத்து நிறங்கள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டிராஃபிக் சிக்னலில் சிவப்பு அப்படிங்கிறது நில், மஞ்சள் அப்படின்னா தயாராக இரு, பச்சை அப்படிங்கிறது செல். பாதசாரிகள் கடக்கும் கோட்டினே ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் அப்படின்றது ஒரு நட்சத்திரம் தான். சூரிய காந்தியோட மொட்டுக்கள் எப்போவுமே சூரியனை நோக்கி தான் திரும்பி இருக்கும். இரவில் விழித்திருக்கும் விலங்குகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆந்தை, வௌவால். ஸோ இதுதான் நம்மளோட முதலாம் வகுப்பு சூழ்நிலையியல் புக்கில் இருக்குது. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பட் நாலேஜ் வைஸ் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் அனுப்புனீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.